Hello friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 7th மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய பயிற்சி 3.1ல் எல்லா சம்ஸும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க பயிற்சி 3.1ல் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதாவது ஃபஸ்ட்டு 16x - 7 என்னும் கோவையின் மாறி. மாறினாக்கா இங்கே ஆங்கில எழுத்து இருக்குது தான் மாறி, சரிங்களா? அப்போனா இங்கே ஆங்கில எழுத்து என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸ் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து ரெண்டாவது 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு. மாறிலினாக்கா நம்பர்ஸ், இங்கே என்ன நம்பர்ஸ் தனியாக இருக்கோ அதுதான் -6. ஒரு கோவைன்றது எல்லா ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷனை தான் கோவைன்னு சொல்லுவோம். எல்லாமே நம்பர் இருக்கணும், அப்புறம் ஒரு ஆங்கில வேர்ட்ஸ், அதாவது மாறி, மாறிலி, எண்கெழு, அது எல்லாமே இருக்கணும், சரிங்களா? அடுத்து மூன்றாவது 25m + 14n என்னும் கோவையின் 25m மற்றும் 14n ஆகியவை டேஷ் உறுப்புகள். அதாவது ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளான்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளான்னு கேட்குறாங்க. இது மாறுபட்ட உறுப்புகள் தான். ஏன்னாக்கா இங்கே 25m இருக்குது, இங்கே 14n இருக்குது. எண்கெழுவை விட்டுருங்க. ஆனால் இங்கே மாறி பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு இருக்குது. m இருக்குது, n இருக்குது. இங்கே mன்னு இருந்துச்சுனாக்கா இரண்டும் ஒத்த உறுப்புகள்னு சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்து நான்காவது கேள்வி 3ab + 4c - 9 என்னும் கோவையில் மொத்த டேஷ் உறுப்புகள் உள்ளன. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, இது மூன்றாவது உறுப்பு, சரிங்களா? மொத்தம் 3 உறுப்புகள் உள்ளது. அடுத்து ஐந்தாவது கேள்வி -xy என்னும் உறுப்பின் எண்கெழு டேஷ் ஆகும். இதில் எண்கெழு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா -1xy தான் -xyன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போனா இதில் எண்கெழு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா -1. அடுத்து இரண்டாவது கேள்வி சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -x = 0. அதாவது இது சரியா தவறான்னு கேட்டுக்கிறாங்க. இது சரிதான், சரிங்களா? எப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -xனாக்கா எக்ஸு இதை மல்டிப்ளை பண்ணனா -xன்னு ஆகும், +x -x பண்ணனா 0, சரிங்களா? அப்போனா இது சரி. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 15abc என்னும் உறுப்பில் ஏபியின் கெழு 15 ஆகும். இது தவறு. ஏன்னாக்கா மொத்தம் 15 ABC இருக்குது. அதில் ஏபியின் கெழு பார்த்தீங்கன்னாக்கா 15C தான் வந்துடணும். இங்கே 15 மட்டும்தான் சொல்லிடுறாங்க. அப்போனா இது தவறு. அடுத்து 2PQ, -7QP ஆகியன ஒத்த உறுப்புகளாகும். சரி. ஏன்னாக்கா இங்கே பார்த்தோன்னா மாறி PQ இருக்குது, இங்கே QP. இது மாறி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது PQ இருக்குது, இங்கே PQ இருக்குது, சரிங்களா? எண்கெழு வந்து எப்படி ஒன்றாலும் இருக்கலாங்க. கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவையானது மாறி உள்ளே இருக்கா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. மாறி இருந்துச்சுனாக்கா நமக்கு ஒத்த உறுப்புகள். இது பார்த்தீங்கன்னாக்கா சரி. அடுத்து நான்காவது கேள்வி y = -1 என்னும் பொழுது 2y - 1 என்னும் கோவையின் மதிப்பு 3 ஆகும். அதாவது ஒய்யோட வேல்யூ -1ன்னு கொடுத்துறாங்க. இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னாக்கா அதோட மதிப்பு 3ன்னு சொல்கிறாங்க. 2 ஒய் இடத்துல -1 போடுங்க. அப்புறம் ஈக்குவேஷனில் -1 இருக்குது. -1 × 2 -2 -1 -3 தான் ஆன்சர் வருது. அப்போனாக்கா இவங்க +3 கொடுத்துறாங்க. இது தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் எண்கெழுக்களை காண்க. இதில் நம்பர்ஸை மட்டும் கண்டுபிடின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -3yxன்னு சொல்லிடுறாங்க. இதில் எண்கெழு மட்டும் பார்த்தீங்கன்னா -3. இது பார்த்தீங்கன்னா மாறி, அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 12k. இதில் எண்கெழு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா y, இதோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்கெழு பார்த்தீங்கன்னா 1. 1 × y தான் இப்படி மாறி இருக்கும் yன்னு, சரிங்களா? அப்புறம் 121 BC. இது எண்கெழு பார்த்தீங்கன்னா 121. அதுக்கப்புறம் -x, இதோட எண்கெழு பார்த்தீங்கன்னா -1. அதுக்கப்புறம் 9PQ, இதோட எண்கெழு பார்த்தீங்கன்னா 9.
2ab இதோட எண்கேழு பார்த்தீங்கன்னாக்கா 2. எண்கேழுனா நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, பின்வரும் கோவைகளுக்கு மாறிலி உறுப்புகளை எழுதுக. மாறினாக்கா ஆங்கில எழுத்துக்கள், மாறிலினாக்கா நம்பர்ஸ், உறுப்புகள்னாக்கா அது மொத்தம் டோட்டலாக எத்தனை இருக்குன்றத எழுதணும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு மாறிலி உறுப்புகள். மாறி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே +x -y. சரிங்களா? அதோட என்ன இது இருக்கோ, அதோட சிம்பிள்ஸ் என்ன இருக்கோ அதோட சேர்த்து எழுதக்கூடாது. இங்கே +xனாக்கா 1 × xன்னு இருக்கும், இங்கே -yனாக்கா -1 × yன்னு இருக்கும். அப்போனா -1 தனியாக விட்டினாக்கா இந்த y தான் இருக்கும். அப்போனாக்கா இங்கே ப்ளஸில் எழுதிங்க. சரிங்களா? மாறின்றது அதோட வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதிங்க. அதாவது PQவா இல்லை என்ன ஆங்கில எழுத்துக்கள் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதிங்க, சிம்பிள் போடாதீங்க. சரிங்களா? மாறிலி பார்த்தீங்கன்னாக்கா அதோட நம்பர்ஸ் எடுத்து எழுதிங்க. நம்பர்ஸ் இங்கே என்ன இருக்குது, எண்கேழு என்ன இருக்குது, 18. சரிங்களா? அது உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 1 2 3, மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது இங்கே. அடுத்து 2வது கேள்வி, 7p - 4q + 5. இதில் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னாக்கா p இருக்குது, q இருக்குது. அதோட மாறிலி பார்த்தீங்கன்னாக்கா 5. தனியாக எது ஒரு நம்பர்ஸ் இருக்கோ அதான் மாறிலிங்க, 5. இப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3 உறுப்புகள் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா 18 x - y. சரிங்களா? இங்கே 3 உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 7p, -4q, 5. அதுக்கப்புறம் 29x + 13y. இதில் எத்தனை மாறி இருக்குது, எத்தனை இது இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. மாறினா ஆங்கில எழுத்துக்கள் மட்டும்தான், x, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா y இருக்கும். சரிங்களா? அடுத்து இங்கே மாறிலி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தனியாக எதுவும் இல்லை, அப்போனா 0. இங்கே மொத்த உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, x y தான் இருக்குது. சரிங்களா? 2. அந்த 2 எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா 29x, 13y. அடுத்து 4வது b + 2. இதில் மாறி பார்த்தீங்கன்னாக்கா b மட்டும்தான், மாறிலி பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான், நம்பர்ஸ் அது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் உறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா 2. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா b, 2. அப்புறம் 5வது, பின் வருவனவற்றுள் ஒத்த உறுப்புகளை வகைப்படுத்துக. ஒத்த உறுப்புகள்னாக்கா எக்ஸ்லாம் எக்ஸ் கூட சேர்க்கணும், ஒய்னா ஒய் கூட, அதாவது ஒரு இனத்தை கூட சேர்க்கறது. பின்னு இருந்துச்சுனாக்கா பி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது, கியூ இருந்துச்சுன்னா கியூ ஃபுல்லாக ஒன்றா சேர்க்கறது. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துனாக்கா 7x இது காலி, -8x இதுவும் காலி, அப்புறம் -12x முடிஞ்சிச்சுங்களா? அப்புறம் ஒய்யோட உறுப்பு 5y, 12y, -9y. ஒய்யோட உறுப்புலாம் சேர்த்தாச்சு. அப்புறம் இசட் இருக்குது. இசட் பார்த்தீங்கன்னாக்கா 6z, அப்புறம் இசட்டு, அப்புறம் 11z. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் அது இது கூட சேர்த்து எழுதிக்கணும். சேர்த்து எழுதணும்னா தனித்தனியாக. இப்போ பி இருந்துச்சுன்னா பி எழுதணும், கியூ இருந்துச்சுன்னா கியூ, ஏ இருந்துச்சுன்னா ஏ, பி இருந்துச்சுன்னா பி. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி, x = 2 மற்றும் y = 3 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பு காண்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டாங்க, ஒய்யோட வேல்யூ 3. அப்போனா இந்த ஈக்குவேஷனில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. நம்ம 2x - 3yல x இடத்துல 2 -3, y இடத்துல 3 போட்டோம்னாக்கா 2 4 -3 9, அப்போனா -5 ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பார்த்தீங்கன்னா x இடத்துல 2, y இடத்துல 3, அப்படின்னா 2 3 5. அடுத்து 3வது கேள்வி 4y, yல 3, xல 2, 4 3 12 - 2 10. என்ன 10? அது +10. சரிங்களா? அப்புறம் x + 1 - y, xோட வேல்யூ 2 + 1, ஒய்யோட வேல்யூ -3, 2 1 3 -3 0. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே பயிற்சியில் கொள்குறி வகை வினாக்களும் இருக்கும். சரிங்களா? கடைசியாக இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சம்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். 7வது கேள்வி,
எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்கு. அதாவது எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதல் இது ரெண்டுத்தையும் கூட்டி 3 மடங்குன்னு சொல்கிறாங்க என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை. அதாவது என்ன ஈக்குவேஷன் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மற்றும் ஒய் கூடுதல்னு சொல்லிடுச்சு. எக்ஸர் ஒய்யும் கூட்டுறோம், அது 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. கூட்டுனது 3 மடங்குன்னு சொல்லிடுச்சு. அப்போனாக்கா 3 × x + y இதில் எது சரியானது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இடத்து சரியானது. 3 × x + y இதுதான் சரியானது. அடுத்து 8வது கேள்வி -7mn என்னும் உறுப்பின் எண்கெழு. எண்கெழுனா என்ன சொல்லிடுறேன்னா நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். சரிங்களா? இதில் எண்கெழு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா -7. செகண்டு சரியானது. -7 தான் இதுக்கு எண்கெழு. அடுத்து 9வது கேள்வி ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க. ஒத்த உறுப்புகள்னாக்கா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸு, இல்லை ஒய் 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 இருந்துச்சுன்னா ஒய், இல்லை பி கியூ பி பி பின்னு இருந்துச்சுன்னா அது போல் ஒத்த உறுப்புகளை சேர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பி இருக்குது எக்ஸ் இருக்குது, அப்போனா இது தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது 6 இருக்குது, இது எக்ஸ் இருக்குது, தவறு. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இதுவும் தவறு. அப்போனா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் நம்பர்ஸ் வேறு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்பர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒத்த உறுப்புகள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாறி மட்டும் சேமாக இருக்கணும். அப்போனா சரியான விடை 4வது தான் சரியான விடை. -4x, 7x இதுதான் சரியான விடை. அடுத்து 10வது கேள்வி a = 3, b = 2 எனில் 7a - 4b இன் மதிப்பு என்ன? அதாவது ஏவோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டாங்க, பியோட வேல்யூ 2ன்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் என்ன வரும்னு கேட்குறாங்க. 7 ஏ இருக்கிற இடத்துல 3 போடுங்க, -4 பி இருக்கிற இடத்துல 2 போடுங்க. 3 21, 4 2 8, மைனஸ் பண்ணனாக்கா 13. சரியான விடை செகண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பயிற்சி எல்லாத்தையுமே வீடியோவை போட்டுக்கிறேன், அது பார்க்கலனாக்கா பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.